Hey guys, welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆன்லைனில் புதுசாக மேக்கப் ஆர்டிஸ்ட்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் பியூட்டிஷியன் கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பியூட்டிஷியன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ரைஸ் க்ரீம் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் மோஸ்ட்லி கொரியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ட்ரை பண்ண கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதும் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. பால் கன்சிஸ்டன்சியே இருக்கணும். நீங்கள் ஊற வச்ச தண்ணி ஊற்றியே நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்படியே தண்ணி மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கணும். திக்காக இருந்தால் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கிண்டும் போது ரொம்பவே கட்டி ஆகிடும். ஸோ அதனால் லூஸாகவே எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது மேலே ஸ்க்ரப் மாதிரி வரும். அதை எடுத்து நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் கஞ்சி காய்ச்சுவீங்கள, அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அடியில் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி திக்காகும். இன்னும் இது நல்லா க்ரீம் மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. முக்கியமாக லோ ஃப்ளேமே வச்சுருக்கணும். சப்போஸ் இது திக்காச்சுன்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு பவுலில் போட்டு அது கூட 2 விட்டமின் இ கேப்சியூல், ஆலோவேரா ஜெல். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எடுக்க வேண்டாம். கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் அதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம 1 வீக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலராக இருக்கிறது வேண்டாம், ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் 7 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறீங்க. உங்களுக்கு வேணும் போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. வெளியே வச்சிங்கன்னா இது கெட்டு போயிடும். 7 டேஸ்க்கு மேலே நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கோகோனட் ஆயில் இல்லைன்னா பதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் என்னோட கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இது ட்ரை ஆனதுக்கப்புறமா உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு 3 பாட்டில் வரைக்கும் வந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய பேர் இருக்கனால எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் நிறையவே தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் எடுத்துக்க வேண்டாம். 7 டேஸ்க்கு தேவையானது மட்டும் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆனதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டுட்டு தூங்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்பவே ட்ரை ஆகும். இது கொரியன்ஸோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். அதனால தான் அவங்க ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ளாஸியாக இருக்குது. இது மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. லிங்க்ஸ் எல்லாமே நான் அபவுட் பேஜில் கொடுத்துருக்கேன். இனி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட வரேன். Until then, bye. Thank you for watching.